வெல்கம் டு ஜீனியஸ் பார்க் ஐஏஎஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபார் எக்கானமி ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து நம்ம படிக்கும்போது அதோடைய அவுட்லைன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்கானமியில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது, அந்த ஹெட்டிங்ஸ்குள்ளே என்ன சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது, அந்த சப் ஹெட்டிங்ஸோடைய பாயிண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து கான்செப்ட்டு. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்கள் சப் ஹெட்டிங்ஸ் வந்து அதுக்கு அடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஹெட்டிங்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த சப் ஹெட்டிங்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ண போல் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பர்டிகுலராக எதாவது படிக்கும்போதோ இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கிளாஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போதோ அந்த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அங்கே வந்து கரெக்டாக வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு கொடுக்குறது வந்து இந்த அவுட்லைன் தான். ஓகேவா? அதனால் அவுட்லைன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்படி தான் வந்து மோஸ்ட்டாக வந்து படிக்கிறது. ஓகேவா? பெரிய நீங்கள் புக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட்டு கண்டென்ட் அது என்னவோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு அதோடைய ஹெட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த ஹெட்டிங்ஸ்குள்ளே என்ன சப் ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து தானாக படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எக்கானமி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்குறதுனால எக்கானமியோட மெயின் கண்டென்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 பில்லர்ஸ் தான் சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் மேக்ரோ அண்ட் இந்தியன் எக்கானமி. ஓகேவா? இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிசி 1 டிஎன்பிசி 2. ஓகேவா? மெயினாக வந்து அவங்க வந்து பார்த்தாலே போதும். மற்றபடி வந்து ஆர்பிஐ கிரேட் பி அதுமாரி படிக்கிறவங்களும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? மெயின் கண்டென்ட் 7 பில்லர்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் மேக்ரோ அண்ட் இந்தியன் எக்கானமி எல்லாமே இந்த 7 கீழேயும் வந்து வந்துடும். ஓகேவா? நீங்கள் படிக்கிற எல்லா எக்கானமியும் வந்து இது கீழே தான் வரும். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபைனான்ஸ். ஓகேவா? வங்கி மற்றும் நிதி. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை. நாலாவது வந்து இன்டர்நேஷ்னல், சர்வதேச அமைப்பு, அதெல்லாம் இருக்கு இல்லையா? சர்வதேச அமைப்புகள், சர்வதேச வியாபாரங்கள், வர்த்தகங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ், அதெல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் கீழே வந்துடும். அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமி, பொருளாதாரத்தின் துறைகள் என்னது. ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு. ஏழாவது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனிதவள மேம்பாடு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்கானமி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சிருந்தா ஓகே, பட் லேர்னர்ஸாக இருக்கும்போதோ இல்லை ஆல்ரெடி படித்தவங்களோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து ஞாபகம் வச்சுட்டா தான் இது கீழே வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து லேட்டராக பார்க்கலாம். அது கீழே வந்து என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைக்ரோ மேக்ரோ அண்டு இந்தியன் எக்கானமி வந்து பேசிக்ஸ், அது கீழே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன், ரெண்டாவது வந்து நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியா, மூணாவது வந்து பிளானிங் இன் இந்தியா. ஓகேவா? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது 3 தான் வந்து மெயின் ஒரு டாபிக். ஓகேவா? இப்போ இது கீழே வந்து என்னென்ன டாபிக்லாம் நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் வந்து டைப்ஸ் ஆஃப் எக்கானமி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் மேக்ரோ இந்தியன் எக்கானமியில் இன்ட்ரோடக்ஷன் ஒரு பார்ட் இருக்குது. இன்ட்ரோடக்ஷனில் டைப்ஸ் ஆஃப் எக்கானமின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அப்போ டைப்ஸ் ஆஃப் எக்கானமினா என்னன்னு வந்து அட்லீஸ்ட் அது ஹெட்டிங் அதோடைய டாபிக் பேர் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். என்னென்ன டைப்ஸ் இருக்குது? அக்ரேரியன் எக்கானமி இருக்குது. டைப்ஸ்னால் என்னது? அக்ரேரியன் எக்கானமி, மிக்சிங் எக்கானமி, டெவலப்பிங் எக்கானமி, இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் நம்ம இந்தியன் எக்கானமியோட டைப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. செக்டார்ஸ் வந்து நமக்கு தெரியும் என்னது? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்ரினரி, குயினரி, இதெல்லாம் வந்து செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதோட பேசிக்ஸ் படித்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் HDI இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இது கீழே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து தனியாக தான் வரும். பட் நான் வந்து இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ அது கீழே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளோதான். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் என்னென்ன வரும்?
சைக்ளிக், ஸ்ட்ரக்சரல், டிஸ்கஸ்டு. அப்போ அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் அதை படித்தாலே அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது, அது கீழே வந்து என்னென்ன வரும், ஸ்ட்ரக்சரல், சைக்ளிக். இப்போ சைக்ளிக்னா என்னது, டிஸ்கஸ்டுனா என்னது, ஸ்ட்ரக்சரல்னால் என்னது, சீசனல்னால் என்னது, அது நீங்கள் படிச்சிட்டாலே அவ்வளோதான். அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கண்டினியூட்டியோட நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் இன்கமில் என்னென்ன, நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பின்னா என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட், டெப்ரிசியேஷன் தேய்மானம்னா என்னென்னு பார்த்துக்கணும், எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் இன் இந்தியா. அதாவது நேஷ்னல் இன்கம் இன் இந்தியா வந்து ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பாட்டு இருக்கும். ஓகேவா. நேஷ்னல் இன்கம் வந்து இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணது, அந்த ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பிளானிங் இன் இந்தியாவில் என்ன பார்க்கணும், ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது வந்து என்டிசி, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நெக்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நிதி ஆயோக். லாஸ்ட்டாக வந்து 5 இயர் பிளான்ஸ் என்னன்னதோ. ஓகேவா. இது எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் மேக்ரோ அண்டு இந்தியன் எக்கானமியில் வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் பில்லர் பார்த்தீங்கன்னா வங்கி மற்றும் நிதி, பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ். அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி வரும், பணவியல் கொள்கை, பேங்கிங் செக்டார் வங்கித்துறை வரும், ஃபினான்ஷியல் சிஸ்டம். அது செகண்டில் இது 3 தான் மெயின். ஓகேவா. அப்போது மானிட்டரி பாலிசியில் என்னென்னு படிக்கணும், ஆர்பிஐ பேங்கை பற்றி ஃபுல்லாக நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசியோடைய கமிட்டி என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 3வது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. 4வது வந்து பிரிண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் மின்டிங் இன் இந்தியா. அதாவது பணம் அந்த அச்சிடும் இடம்லாம் இருக்கு இல்லையா, பிரிண்டிங் ப்ரெஸ். ஓகேவா. அது வந்து எங்கே இருக்குது அதை பற்றி படிக்கிறது தான் பிரிண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்டு மின்டிங் இன் இந்தியா. ஓகேவா. அப்புறம் வந்து நோட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, யார்கிட்ட வந்து அந்த அத்தாரிட்டி இருக்குது, காயின்ஸ் வந்து யார் இஷ்யூ பண்ணுவா, அந்த பணத்தெலாம் வந்து யார் இஷ்யூ பண்ணுவா. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் செக்டார்ஸ். ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் படிக்கணும், பேசல் நாம்ஸ்னா என்னது அதை பற்றி படிக்கணும், மணினா என்னது, கரன்சினா என்னது. லாஸ்ட்டாக வந்து என்னென்ன பேங்க்ஸ், டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குல்ல, ஷெடியூல்டு அண்ட் நான் ஷெடியூல் பேங்க்ஸ், அதை பற்றி படிக்கிறது தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ். அதாவது சிலபஸ் வந்து வாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பர்டிகுலராக இப்போ பேங்கிங் செக்டார்லேயே வந்து எக்ஸ்ட்ராவாக சிலது இருக்கும், பட் அதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸே. நீங்கள் பேசிக்காக இதை முடிச்சுட்டு நல்லா தரவாகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹெட்டிங்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஃபினான்ஷியல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்கணும், ஃபினான்ஷியல் மார்க்கெட், மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா, இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து நிதி கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேவா. அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட். ஓகேவா. பட்ஜெட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். தேர்ட் வந்து சப்சிடிஸ் அண்டு ஃபிஸ்கல் டெபிசிட், மானியங்கள் மற்றும் நிதி பற்றாக்குறை. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட். ஓகேவா. வரவு செலவு பட்டியல். அதில் வந்து FRBM Act 2003. ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து இன்ஃப்ளேஷன், அது முக்கியம். அடுத்து வந்து டிஃப்ளேஷன். பட்ஜெட்டில் நீங்கள் முக்கியமாக இதை வந்து ஃபஸ்ட்டு 3 பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த டைரக்ட் இன்டைரக்ட் இருக்குல்லையே அதோடைய சப்ஹெட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டேக்ஸில் வந்துடும். மெத்தட்ஸ் ஆஃப் டேக்ஸேஷன், என்னென்ன மெத்தட்ஸ் வந்து டேக்ஸேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதில் வந்து முக்கியமாக வந்து GST அண்டு VAT. ஓகேவா. குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அண்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்டு சென்டர். ஓகேவா. லாஸ்ட்டாக வந்து ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சப்சிடிஸ் அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட்டில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்த்துக்கணும், டைப்ஸ் பார்த்துக்கணும், பெனிஃபிட்ஸ் ஆஃப் சப்சிடிஸ் பார்க்கணும், எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட் பார்க்கணும், காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் பார்க்கணும், ரெடியூசிங் ஃபிஸ்கல் டெபிசிட். ஓகேவா. ஓகே. சப்சிடிஸ் அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட்ஸ் வந்து ஒன்று கிடையாது, தனித்தனி தான். பட் அதோடைய கிளாஸிஃபிகேஷன்றது சப்சிடிஸோட கிளாஸிஃபிகேஷன், டைப்ஸு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் சப்சிடிஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட், அது தனி. ஓகேவா. எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட் பார்க்கணும், அதோடைய கான்சஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். ஓகேவா. அதனால் என்ன வந்து விளைவுகள் ஏற்படுது அது பார்க்கணும். ரெடியூசிங், எப்படி வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் பணப்பற்றாக்குறை வந்து நிதி பற்றாக்குறையை வந்து எப்படி நம்ம வந்து குறைக்கிறதுன்ற பார்க்கணும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைப்புகள். ஓகேவா. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். ஃபாரின் ட்ரேட், வெளிநாட்டு வர்த்தகம், அப்புறம் வந்து பாலிசிஸ் அஃபெக்டிங். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதில் வந்து என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியா ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் கார்பரேஷன்,
பிரிக்ஸ் முடிய ஓபெக்ஸ் இருக்குது. ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், பிரிக்ஸ், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், சார்க், சாஃப்டா, த சவுத் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், யூரோப்பியன் யூனியன், இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், அப்புறம் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், பிம்ஸ்டெக், G8, அப்புறம் மல்டி சமிட் G20. ஓகேவா, இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து ப்ரைமரியாக வந்து படிச்சுக்கோங்க. லேட்டராக வந்து இது எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற ஆர்கனைசேஷன்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். பட் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் ட்ரேடில் வந்து என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் முக்கியம் ரொம்ப. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் படிச்சிருக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் தெரிஞ்சிருக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட் தெரிஞ்சிருக்கணும், FDF. நெக்ஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2015 to 2020 அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாலிசிஸ் அஃபெக்டிங் பார்க்கலாம். பாலிசிலாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கும், நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏதாவது வர்த்தகம் தொடர்பு அதெல்லாம் இருக்கும். ஓகேவா. அதில் வந்து என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, அந்த பாலிசிஸ்லாம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா. முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் டிஃப்ரென்ஸ். நமக்கான லீகல் சிஸ்டம் வந்து வேறு மாரி இருக்கும், அவங்களோட மற்ற நாட்டுடைய லீகல் சிஸ்டம் வந்து வேறு மாரி இருக்கும். அதனால் வந்து பாலிசி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா. வேறு என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கணும். ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸஸ் பார்க்கணும். கவர்மெண்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்து பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பொருளாதாரத்தின் துறைகள், செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமி வந்து உங்களுக்கு தெரியும், பிரைமரி, செகண்டரி அண்டு டெர்ஷரி. பிரைமரி வந்து மோஸ்ட்டாக நம்ம படிக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர், செகண்டரியில் வந்து MSME இண்டஸ்ட்ரீஸ் வந்து படிக்கணும், டெர்ஷரி சர்வீஸ் செக்டர் அதை பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அக்ரிகல்ச்சரில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியன் எக்கானமி. ஓகேவா. இந்தியன் எக்கானமிக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, அந்த க்ரீன் ரெவல்யூஷன்ஸ், வேறு நிறைய ரெவல்யூஷன்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் அதில் வந்து க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ், மேஜர் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதுவும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து MSME இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா. அதாவது எந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கோர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தனியாக தெரிஞ்சிருக்கணும். மகாரத்னாஸ், நவரத்னாஸ் அண்ட் மினி ரத்னாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடைய க்ரைட்டீரியா பார்க்கணும். ஒரு கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரி வந்து அது மகாரத்னா, நவரத்னா, அந்த க்ரைட்டீரியா வந்து எப்படி வருது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் அது இம்பார்ட்டன்ட். இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்க்கணும். அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் MSMEஸ்க்கான மேஜர் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா. இப்போ சர்வீஸ் செக்டரில் வந்து இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன் பார்க்கணும், இந்தியா சர்வீஸ் செக்டர் பார்க்கணும், அப்புறம் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நெகோசியேஷன்ஸ் பார்க்கணும், பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட் அண்டு ரூரல் அர்பன் பார்க்கணும். ஓகேவா. அதாவது டைரக்ட் எக்கானமிக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து என்னென்னலாம் வந்து கைட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. எனர்ஜி வந்து எந்த விதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ எனர்ஜி செக்டார்னால் இப்போ வந்து கரண்ட் செக்டர் கோல் மைனிங்கே எடுத்துக்கலாம். அது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ வந்து எந்த அக்ரிமெண்ட்டில் அது போயிட்டுருக்கு, அது போல் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து படிக்கணும். அதே போல் டிரான்ஸ்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து முன்னாடி கம்மியாக இருந்தது, இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. எந்த டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது, ரோட் லைன்ஸ் அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து படிக்கணும். அப்புறம் வந்து ரூரல் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படிக்கணும். ஓகேவா. ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் எதுவும் கொடுக்கல, பட் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து மனிதவள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஓகேவா. அதில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, வீக்கர் செக்ஷன்ஸ், இது 3 தான் வந்து மெயின் டாபிக். ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து எதுக்கு, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும், அதோடைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கணும், இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னலாம் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. மெயினாக வந்து இந்த 3 மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவர்ட்டியில் வந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா. ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும் பாவர்ட்டியில், அது வந்து பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இருக்குது, மெஷர்மெண்ட் ஆஃப் பாவர்ட்டி எப்படி மெஷர் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாவர்ட்டி எஸ்டிமேஷன் பை கமிட்டிஸ் இன் இந்தியா. அதாவது நிறைய கமிட்டிஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க பாவர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் லக்டாவாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி,
எஸ்ஆர் ஹஷீம் கமிட்டி அது போல் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் பாவர்ட்டி. ஓகேவா, நம்ம நாட்டுடைய நிலை பாவர்ட்டி அந்த இதில் வந்து நம்ம நாட்டுடைய நிலை வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவோட ரேங்க்கு, அதோடைய பொசிஷன், எவ்வளோ நியூட்ரிஷன், எவ்வளோ அந்த வேல்யூலாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஃபார் வீக்கர் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷன், இது 2 மட்டும் நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, வீக்கர் செக்ஷனுக்கான என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ரிசர்வேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி படிச்சுக்கோங்க. இது வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து இது பார்த்தாலே நீங்கள் வந்து போதும். ஃபஸ்ட் பில்லர்ஸ்க்கும் அது கீழே வந்து மோஸ்ட்டாக வந்து 3 தான் கொடுத்துருக்கேன். சிலது வந்து மோஸ்ட்டாக வந்து 3 இருக்கும். ஓகேவா, 3 வந்து சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். அந்த டாபிக் வந்து படிச்சுட்டு அதுக்கு கீழே என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதை இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு அவுட்லைனாக நீங்கள் வந்து ஒரு மைண்டில் ஏற்றிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து அதை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் இருக்காது. ஓகேவா, ஈஸியாக அந்த ஞாபகம் இருக்கும், மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அதுதான். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு அவுட்லைனாக படிச்சுட்டு பேசிக்ஸாக வந்து நீங்கள் சப் ஹெட்டிங்ஸுடைய பேசிக்ஸ் கொஞ்சம் நீங்கள் படித்தாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லாத்துடைய அவுட்லைன் படிச்சிட்டிங்க, இப்போ சப் ஹெட்டிங்கில் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாரி ஒரு பேசிக்காக படிச்சிட்டாலே உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வந்துடும். ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்கானமியாக வந்து ரிவைஸ் பண்ண போல் இருக்கும். இது வந்து நீங்கள் ஈஸியாகவும் படிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாகவும் வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் வந்து போடுறேன், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிராஃபிக்கும். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜீனியஸ் ஃபார் ஐஏஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.